உண்மையிலேயே இலங்கையில் நான் ஆ கடந்த அ முறை வந்ததிலிருந்து இன்று வரை எந்த விதமான அ உண்மையான முன்னேற்றங்களையும் நான் பார்க்கவில்லை. உண்மையிலே இதுல ஒரு முக்கிய பிரச்சனை என்னவென்றால், இலங்கை அரசாங்கத்தினது இலங்கை இலங்கை அ அரசாங்கத்தில் உள்ள ஒரு அ தீ அ தீ அ தீர்வு தீர்வு காண வேண்டிய ஒரு தேவை இல்லாததனால், இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு இன்று வரை ஒரு நேர்மையான தீர்வு காண முடியாதுள்ளது. போரின் பின்னரான ஒரு சூழலிலே இந்த இணைப்புகள் நிகழ்ச்சியானது ஒரு முக்கியமான பாத்திரத்தை வகித்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். குறிப்பாக இவ்வாறான ஒரு சூழலிலே பணம் பண்ண முயற்சிக்கின்ற அல்லது இனங்களுக்கிடையே முரண்பாடுகளை உருவாக்கி அவற்றிலே தங்களது இருப்புகளை தேடுகின்ற ஒரு சூழலிலே இப்படி மக்களை இணைக்க வேண்டும். குறிப்பாக போரின் பின்னரான சூழலிலே ஏற்பட்டிருக்கின்ற காயங்கள் ஆறுவதற்கு மருந்தாக பலவிதமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அல்லது பட்டு வருகின்ற நடவடிக்கைகளை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். பரஸ்பரம் மக்களுக்கு இடையிலான உறவினை மீண்டும் சீர்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்காக கொண்டு இந்த நிகழ்ச்சி இருந்ததை காணக்கூடிய. Been a lot of discussion about demilitarization. I think that in particular is something that as we move farther and farther from the end of the war, I'm looking forward to seeing more and more progress specifically on that. I think actually some of the challenges are the lack of course, the reconciliation, the slow progress of the reconciliation, as well as the trust that have been there for the last 30 years that needs to be redeveloped in those areas for the diaspora to invest back in the country. Of course, it's going to take some time. In addition, I think a lot of the diaspora are facing difficulties in finding the right platform where they can invest, whether it's in human capital or in physical capital or in the capital markets. So I think those areas needs to be specifically addressed. இலங்கையின் ஆளும் வர்க்கங்கள் குறிப்பாக இப்போது ஆளும் வர்க்கங்கள் இலங்கையில் இனப்பிரச்சனை உள்ளது என்பதனையே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உண்மையிலேயே எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண வேண்டும் என்றால் நாங்கள் பிரச்சனை உள்ளது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடிப்படைவாதம் என்ற ஒன்றை கூற முடியும். குறிப்பாக இன அடிப்படைவாதம். இந்த அடிப்படைவாதம் எல்லா இனங்களுக்கு இடையிலும் சிலருடைய தேவைகளுக்காக அது இருந்து கொண்டே வருகிறது. அவர்கள்தான் பொதுவாக ஒரு இனமே அப்படி இருக்கிறது. உதாரணமாக சிங்கள இனமே தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறது, அல்லது தமிழ் இனமே சிங்களவர்களுக்கு எதிராக இருக்குது என்ற ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்குகிறார்கள். உண்மை அது அல்ல என்ற போதும் கூட அவர்கள் அதை உருவாக்குகிறார்கள். புலம்பெயர்ந்த நாட்டிலே வாழுகின்ற மக்கள், குறிப்பாக தமிழ் மக்கள், இதை நம்ப வேண்டிய சூழல் இருக்கிறது. காரணம், அவர்களுக்கு வேறு வழி இல்லை. எனவே முதலிலே அவர்களுக்கு இலங்கையிலே இருக்கின்ற யதார்த்தமான சூழல் தெரிய வருவதுதான் உண்மையிலேயே காணப்படக்கூடிய ஒரு சவால். I think the diaspora have been very reluctant, or they've not really understood properly what their role has been, and this has not been articulated as well. And this goes far beyond just the diaspora. I think that there is generally a lack of clarity on what the role for reconciliation should be, what the role of the diaspora should be for reconciliation. There's been a lack of clarity on even around the terms, the issues of the LRRC. No one really knows how to put that into motion, and as a consequence, the diaspora are left without any guidance, either from the government's perspective or from somewhere else, as to how they should move forward. I think there are definitely a number of activities and organizations that have been working across the diaspora, so that are connecting, say, between networks here in Australia and perhaps Canada or the UK. I work in the cultural sector, so certainly a lot of people who are involved in
different kinds of projects, whether they be simple NGO kind of rebuilding services, to people that are maybe working more on issues of policy or ethics. There's been an interesting crosstalk that has happened and is probably happening within and outside of Sri Lanka, often through mediated channels such as what Connections was able to do, as well as various blogs and a larger circuit of people looking around. இந்த தமிழ் diaspora என்பது ஒரு வகையான பன்முகத்தன்மையான அமைப்பு. அதில் அதாவது வெறுமனே தமிழ் diaspora கூற முடியாது. அதாவது தமிழ் diaspora என்பது ஒரு மிகவும் டைவர்ஸ் குரூப் உண்டு. அதுல இரண்டு வகையான குரூப் உள்ளது. ஒன்று இலங்கையின் இனப்பிரச்சனைக்கு ஒரு இலங்கையின் இனப்பிரச்சனைக்கு சுயநிர்ணய உரிமை அடிப்படையாக கொண்டுதான் தீர்வை முன்வைக்க வேண்டும் என்பதும், அடுத்த குரூப் என்னவென்றால் இலங்கையின் இனப்பிரச்சனைக்கு ஒரு இலங்கை என்ற ஒரு இலங்கையின் அடிப்படையில் தீர்வு காணலாம். தமிழ் மக்களிடையே இப்போது பல பிளவுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக அரசியல் ரீதியாக, போராட்ட ரீதியாக பிளவுபட்ட பல குழுக்களாக மக்கள் இருக்கின்ற ஒரு சூழலே அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி செய்யக்கூடிய ஒரு சூழல் தற்போது இல்லை. காரணம், ஒருவர் செய்யும் போது மற்ற குழுவைச் சேர்ந்தவர் சொல்லக்கூடும் அவர்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவர்களை எதிரிகளாக பார்க்க அல்லது அதற்கு முரண்பாடுகளை தோற்றுவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்னும் சிலர் ஊழலை மேற்கொண்டு இருப்பதையும் காணக்கூடிய இருக்கிறது. எனவே பலவிதமான சிக்கல்கள் இருக்கின்றன. காலப்போக்கிலே இவற்றை நடைமுறைப்படுத்தப்பட்டு செல்லும் போது சில வேளைகளில் இந்த குறைகள் தீர்க்கப்பட்டு ஒரு முழுமையான ஒரு அடிப்படை ஒன்று ஏற்படும் என நான் நம்புகிறேன்.